அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல அமெரிக்க அதிபருக்கு எதிராக, குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு முக்கியமான தீர்மானம் வர இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு வருடா வருடம் வழங்கப்படக்கூடிய 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், ஒரு பெரும் தொகை பணம். 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள்னா எங்க கணக்கு போகுதுன்னு பார்த்துக்கிறீங்க. இந்த பெரும் தொகை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கிறது. இதன் மூலமாகத்தான் காசாவில், லெபனான்ல எல்லா இடத்துலையும் இவங்க அப்பாவிகளை கொள்றாங்க. அதே மாதிரி தேவையில்லாத ஈரான் யுத்தத்துல அமெரிக்காவை இழுத்து விட்டதும் இந்த காசை எடுத்துக்கிட்டு தான். எனவே இஸ்ரேலுக்கு இந்த பணத்தை கொடுக்க கூடாது. இஸ்ரேல் ராணுவத்திற்கு அமெரிக்கா பணம் கொடுப்பதை நிறுத்தும் விதமாக ஒரு திட்டத்தை பாராளுமன்றத்திலே அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இதற்காக கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானத்திற்காக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பல பேரும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜனநாயக கட்சியினருக்கு ஆதரவு வழங்கக்கூடிய, தலைமை தாங்கக்கூடிய அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிற கிரேக் காசர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல தான் இந்த தகவல்களை அவர் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இது அமெரிக்காவில் கொண்டு வரப்பட இருக்கிற மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினரும் மாறி இருக்கிறார்கள் என்பது புரிகிறது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு வழங்கப்படக்கூடிய ராணுவ நிதி உதவியை நிறுத்துவதற்கான இந்த திட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அப்படி கொண்டு வரப்பட்டால் அது உண்மையிலேயே வரவேற்புக்குரியதாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடைபெறுகிறது என்பதை.